பிரதமர் வந்து மதுரைக்கு எய்ம்ஸ் கொடுத்துருக்கோம்னு ஒரு கருத்தை வலியுறுத்தி பேசிட்டு போயிருக்காரு. அது போக இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் இப்போ படிக்கக்கூடிய 3 ஆண்டு படிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டு முடிச்சு வெளியில் போயிடுவாங்க. அவங்க மருத்துவமனையை பார்க்க போகிறதில்ல. அவங்களுக்கு தற்காலிகமாக வாடகை கட்டணத்தை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு செவிலியர் கல்லூரியை தேர்வு செய்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது மதுரை எய்ம்ஸை பொறுத்தவரை எல்லா வகையிலும் எவ்வளவு அலட்சியமாக ஒரு திட்டத்தை அணுக வேண்டும் என்பதற்கு இந்திய அளவில் முன்மாதிரி திட்டமாக மதுரை எய்ம்ஸ் திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட பிரதமர் அவர்கள் நாங்கள் செய்கிற திட்டங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு மறைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் செய்கிறது அவ்வளவு வெளிப்படையான வஞ்சகத்தோடு இருக்கிறது அப்படின்றதான். நமக்கு தெரியும், இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட எய்ம்ஸ் இருக்குது. அதில் அனைத்து எய்ம்ஸ்களுக்கும் ஒன்றிய அரசு தன்னுடைய பணத்தை போட்டு தான் கட்டியிருக்கு. மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும்தான் கடன் வாங்கி கட்டுது. ஏன் மதுரைக்கு மட்டும்? 24 எய்ம்ஸில் 23 எய்ம்ஸும் ஒன்றிய அரசினுடைய மொத்த நிதி. மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும் நான் ஜெயிக்கால ஜப்பான்கிட்ட கடன் வாங்குகிறேன் அப்படின்ற இந்த முடிவே முதல்ல தவறானது. ஏன்னா எங்களுக்கு கொடுக்க உனக்கு மனசு இல்லை, எனவே ஏண்ட காசு இல்லை, நான் கடன் வாங்கி தான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு. இது முதல் தவறு. 2வது தவறு, கடன் வாங்கி கட்டுகிறேன் என்று சொன்னால் அதையாவது நீங்கள் உருப்படியாக செய்யணும்ல. அதை உருப்படியாக செய்யலை. அதுக்காக தான் ஒவ்வொரு கட்டமாக இழுத்து இந்த 4.5 ஆண்டுகள் 4.25 ஆண்டுகள் இழுத்துட்டு வந்தாச்சு. இப்போ 3வதாக இதில் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி வெறும் 350 கோடி தான். அது ஒரு தொகையே கிடையாது, வெறும் 350 கோடி. இந்த 350 கோடியையாவது முதலில் கொடுத்து பணியை துவக்கி இருக்க வேண்டும். அதையும் செய்யலை. நீங்கள் மதுரையில் கண்ணுக்கு முன்னாடி உதாரணம், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் நேற்றைக்கு முதல் நாள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திறந்து வைத்த கட்டடம். அதுவும் இதே ஜெயிக்கா கிட்ட கடன் வாங்கி தமிழக அரசு கட்டுது. 350 கோடி தான். அந்த 350 கோடி கட்டடத்தை கட்டி முடித்து முந்தானது திறப்பட வச்சாச்சு. ஆனால் நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இந்த கட்டத்தில் தான் சரி, நீங்கள் கட்டடத்தை கட்டுறதையாவது பின்னாடி கட்டுங்க, மருத்துவ கல்லூரியவாவது துவக்குங்கள் என்று கோரிக்கையை முதலில் நான் தான் பேசினேன். நாடாளுமன்றத்தில் முதலில் அமைச்சரிடம் நாங்கள் வைத்தேன். ஏனென்றால் எய்ம்ஸுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து விட்டது அப்படின்னாலே மருத்துவக் கல்லூரியை துவங்குவதற்கான ஒப்புதல் கிடைத்து விட்டது என்று அர்த்தம். நீங்கள் கட்டடத்தை கட்டுங்க, அப்புறம் அடுத்த வருஷம் கட்டுங்க, முதல்ல கல்லூரி ஆரம்பிங்க என்று கேட்டோம். தொடர்ச்சியாக ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்த பிறகு கல்லூரி ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சுங்க. குறைஞ்சபட்சம் எய்ம்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒன்றிய அரசினுடைய மருத்துவ நிறுவனம் தன்னிடம் படிக்கிற மாணவர்களுக்கு குறைந்தபட்ச நேர்மையோடு இருக்க வேணாமா? குறைந்தபட்சம் அந்த கடமையை உங்களுக்கு இருக்க வேணாமா? இன்றைக்கி அந்த மாணவர்கள் தத்தளிக்கிறார்கள். இப்போ கடைசியில் நர்சிங் காலேஜில் கொண்டு நாங்கள் இப்போ அதில் அவங்கள தங்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு துளி பொறுப்புணர்வு கிடையாது. எங்களுடைய கல்லூரி நிறுவனம் இப்போ அந்த மாணவர்கள் மதுரை எய்ம்ஸ்ன்ற பெயரில் படிக்க போகிறாங்க. 5 வருஷம் அவங்க முடித்து வெளியேற வரைக்கும் அப்படி ஒரு நிறுவனத்தை கண்ணில் பார்க்க போகிறதே இல்லை. இது முதல் கட்ட ஒன்றிய அரசினுடைய உயர்கல்விக்கான அவமானம், மருத்துவ கல்விக்கான அவமானம். 2வது அவமானம், கட்டடத்தை காட்டுறது இல்லை, குறைந்தபட்சம் ஒரு மருத்துவ கல்லூரிக்குரிய சூழலோடு அட்மாஸ்பியரோடாவது அவங்க படிக்க வேணாமா? அதற்குரிய ஏற்பாடு கூட செய்யாமல் ரொம்ப வேதனையாக இருக்குது. இங்கே இருக்கிற அவர்கள் எய்ம்ஸ் அலுவலரிடம் பேசினாலும் சரி, சார் நாங்கள் என்ன சார் செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். உண்மையில் எதையும் செய்வதற்கு மனமில்லாத ஒரு அரசாக பாஜக அரசு இருக்கிறது. ஆனால் பேச்சு மட்டும் அவ்வளவு பெரிய பேச்சை பேசுகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து.